என்னடி ட்ரெஸ் இது? பழனி முருகனுக்கு வேண்டிக்கிட்டு போவாங்களே அந்த ட்ரெஸ் மாதிரி இருக்கு. அதேதான் கரெக்டா சொன்னீங்க. நீங்க டாக்டர்னா சும்மாவா? சொன்னோன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க பாத்தீங்களா? ஏய் என்னடி சொல்ற? ஆமா மச்சான், இப்போ பழனி முருகனுக்கு வேண்டிக்கிட்டு நீங்க மாலை போட போறீங்க. ஏய் யாரை கேட்டு இந்த மாதிரி எல்லாம் முடிவு பண்ண? மாலை போற மரியாதை பண்றேன்னு யார கேக்கணும் மச்சான்? நான் உங்க பொண்டாட்டி. உங்க நல்லதுக்காக முடிவெடுக்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. நீங்க போலீஸ் லாகப்ல இருந்தீங்கல்ல? ஏய் அதான் ஊருக்கே தெரியுமா, என்ன சொல்லி காட்டுறியா? இல்ல மச்சான், நீங்க போலீஸ் லாகப்ல இருந்து விடுதலையாகி நல்லபடியா வெளிய வந்தீங்கன்னா என் புருஷனை பழனிமலை முருகனுக்கு மாலை போட வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்ட மச்சான். அதனால இப்ப நீங்க மாலை போட்டுக்கோங்க. ஏய் அதெல்லாம் போட முடியாது, போடி. ஐயோ மச்சான் என்ன மச்சான் சொல்றீங்க? தப்பு. வேண்டுதல நிறைவேற்ற முடியாதுன்னு சொன்னா அப்புறம் எல்லாமே முடியாமலே போயிடும். ஏய் ஏன்டி இப்படி தேவையில்லாம பயமுறுத்துற? அம்மா அம்மா. ஐயோ மச்சான் எங்க போறீங்க? அத்தை சமயக்கட்டுல இருக்காங்க. சீக்கிரம் துணியை மாத்திட்டு வந்து மாலையை போட்டுக்கோங்க. உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன் மச்சான், மாத்திக்கோங்க. ஏய் இத சாமி ரூம்ல இருந்து கொண்டு வந்திருக்க, என்னால முடியாது. பேசாம புடித முதல்ல புடி. நீங்க முதல்ல இந்த துணியை போடுங்க. டேய் என்னடா என்ன சத்தம் போட்டுட்டு இருக்க? என்ன விஷயம்? மா என்ன முருகனுக்கு மாலை போட சொல்றாமா, வேணாம் சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. ஏண்டி வேணாம்னு சொன்னா விடேண்டி, எதுக்கு வற்புறுத்திட்டு இருக்க? இல்ல அத்தை, எல்லாம் இவரோட நல்லதுக்காக தான். அப்பதான் இவர் மனச அலைய விடாம ஒழுக்கமா இருப்பாரு. நான் முருகர் கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன். மச்சான் மாலை போடலனா தெய்வ குத்தம் ஆயிடும். அத்தை தெய்வ குத்தம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல? உங்க மாங்கல்யத்தை பறிச்சுட்டு ஒருத்தன் ஓடுனானே, ஞாபகம் இருக்கா? அடி பாவி, கரெக்டா பாயிண்ட் பிடிச்சு மிரட்டுறாளே, அடிமடியிலேயே கை வைக்கிறாளே, என்ன பண்றது? அத்தை நான் வேண்டுதல் வச்சுட்டேன் அத்தை. இப்ப அவர் மாலை போட்டு அந்த வேண்டுதலை நிறைவேற்றி ஆகணும். அப்படி மாலை போடாம ஐயோ மச்சனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் பொறுப்பில்ல சொல்லிட்டேன். ஆமாத்த, நீங்க தான் உங்க புள்ளைக்கு புத்திமதி சொல்லி பழனி முருகனுக்கு மாலை போட சொல்லணும். டேய் மதன், பழனி முருகன் ரொம்ப பவர்ஃபுல் காட்ரா. ஆமா, அவ சொன்ன மாதிரி மாலை போட்டுக்கோ. ஆமா மச்சான், அவர் ரொம்ப சக்தி உள்ள கடவுள் மச்சான். வேல் வெற்றி வேல்னு சொல்லிட்டு பசங்க கிரவுண்டுக்குள்ள வந்ததுனாலதான் உங்களை கிரிக்கெட் மேட்ச்ல தோக்கடிச்சாங்க. அதனால பேசாம நான் கொடுத்த இந்த துணியை மாத்திக்கிட்டு வந்துட்டு மாலையை போட்டுக்கோங்க. அதான் உங்களுக்கு நல்லது. ஏதாவது முரண்டு புடிச்சீங்க அப்புறம் அந்த கடவுள் அவர் கையில வச்சிருக்க வேலை எடுத்து உங்க கண்ணை குத்திடுவாரு. ஐயோ டேய் சொன்ன கேளுடா, போட்டுக்கோடா, மாலை போடுறா. மா அவ தான் சொல்றானா, அவ கூட சேர்ந்து நீ மாலை போட சொல்ற? நான் ஒரு டாக்டர், அறிவையும் விஞ்ஞானத்தையும் நம்புறேன். இவ சொல்றானே இந்த மாதிரி விஷயத்துல எனக்கு நம்பிக்கை கிடையாது. பூமிகா சொல்றதுதான் சரி, நீ மாலை போட்டுக்கணும். நல்லா சொல்லுங்க மாமா. நான் சொன்னா விஞ்ஞானம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏய், அறிவையும் விஞ்ஞானத்தையும் பத்தி பேசிட்டு இருக்கிறிய? இஸ்ரோல ராக்கெட்டை லான்ச் பண்ணதுக்கு பிறகு விஞ்ஞானிகள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமாடா? திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு வந்து காணிக்கை செலுத்தினாங்க. நல்லது சொன்னா ஏத்துக்கடா, அதுவும் பூமிகா சொன்னா யோசனையே பண்ணாம நீ ஏத்துக்கணும். உன் புத்தி தெரிஞ்சு அவ திருத்தணும் தான் உன்னை மாலை போட சொல்றா. டேய் இங்க பாருடா, பூமிகா கையால மாலை போட்டுக்கடா, அப்பதான்டா நீ திருந்துவ, புரியுதா? பூமிகா நீ பூஜைக்கு ஏற்பாடு பண்ண. சரிங்க மாமா. மச்சான் சீக்கிரமா இந்த துணியை மாத்திட்டாங்க. டேய் அவ சொல்றத கேட்டு நடடா, அதுதான் உனக்கு நல்லது, இந்த குடும்பத்துக்கு நல்லது. நீ என்னமா யோசிச்சுட்டு இருக்க? டேய் மதன், நீயும் நானும் பேசிக்கிட்டத அந்த பூமிக்கா ஒட்டு கேட்டுட்டான்னு நினைக்கிறேன். அதான் திட்டம் போட்டு உன்னை மாலை போட வைக்கிறா.
இப்ப என்னடா பண்றது? அம்மா இத கேட்க தான் உன்னை கூப்பிட்டேன், நீ என்னைய கேக்குற? என்ன பண்ண நீயே சொல்லு. ஆ, டேய் இது சாமி விஷயம்டா. அவ வேற வேண்டிட்டு வந்திருக்கா. பேசாம அவ சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் விரதம் இருக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். டேய் நாம பூமிக்காவை ஏமாத்தலாம், ஆனா முருகர் சாமியை ஏமாத்தணும்னு நினைச்சா நிச்சயமா நமக்கு தண்டனை கிடைக்கும்டா. சரி, நான் மாலை போட்டுக்கிறேன். இப்ப முருகனுக்கு போட்டுக்கிறேன், அப்புறம் கண்டிப்பா சுப்ரியாக்கு மாலை போடுவேன். மாலை தானே போடுறேன். இப்ப முருகனுக்கு போடுறேன், அப்புறம் சுப்ரியாவுக்கு போடுறேன். அப்பா என்னடா பாத்தீங்களா, நான் என்ன பாக்குறதுக்கு டாக்டர் மாதிரியா இருக்கேன்? காவி வேட்டி, காவி சட்டை, காவி துண்டு, இந்த கோலத்துல என்ன பாக்குறதுக்கு தெய்வ கடாட்சமா இருக்குடா. வா. வள வளன்னு பேசாம பழனி முருகனை நினைச்சுக்கிட்டு மாலையை போட்டுக்கடா. அம்மா பூமிகா மாலையை கொடுமா. சரிங்க மாமா. எடுத்துக்கொடு. பழனிமலை முருகா, என் புருஷனுக்கு நல்ல புத்திய கொடு. மச்சான் அரோகரா சொல்லுங்க. சொல்லுடா. சொல்லுங்க மச்சான். அரோகரா. பழனி முருகனுக்கு. அரோகரா. பழனி முருகனுக்கு. அரோகரா. பழனி முருகனுக்கு. அரோகரா. மச்சான் மச்சான் இருங்க. மச்சான் இது கந்த சஷ்டி கவசம். உங்க மனசு அலப்பாயாம இருக்கிறதுக்கு அப்பப்ப இந்த புஸ்தகத்தை படிச்சுக்கங்க. இந்த புஸ்தகம் எப்பவுமே உங்க கூட தான் இருக்கணும். இந்தாங்க பிடிங்க பிடிங்க. ஒரு நிமிஷம். முருகா இப்ப போயிட்டு வாங்க ஆஸ்பத்திரிக்கு. ஆமா, இந்த கோலத்தோட ஆஸ்பத்திரிக்கு வேற போனோம். நான் பேசாம பழனிக்கு போய் மலை அடிவாரத்துல உட்காந்துக்கிறேன். என்ன மச்சான்? டேய் டேய். மாமா அவரை திருத்தறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல மாமா. நீ எது செஞ்சாலும் நல்லதுக்கு தாமா செய்வ. சாமி கிட்ட வேண்டிக்கமா. அப்பாடா, நல்ல வேலை தெரிஞ்சவங்க யாரும் இல்ல. அப்படியே டக்குனு வண்டியில ஏறி போயிட வேண்டியதான். சாமி சாமி நான் சாமியா? நான் மாலை போட்டுருக்கேன்னு உங்களுக்கு யார் சொன்னது? அதெல்லாம் விடுங்க சாமி. எப்ப மலைக்கு போறீங்க? மலைக்கு தானே, கூடிய சீக்கிரத்துல போயிடுவேன். போறப்ப சொல்லுங்க, நாங்க காணிக்க பணம் தரோம், உண்டியில சேர்த்துருங்க. போங்க. மாலை போட்டு 5 நிமிஷம் கூட ஆகல. உண்டியல்ல பணம் போடணுமா? எல்லாம் நேரம். நல்ல வேலை. ஏன்டி பூமிகா, என் கழுத்துல விரதம் இருக்க மாலையை போட்டு இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து பக்திமான மாத்திரையா?
நானே ஜெயில இருந்து வந்ததும் சுப்ரியாவை சந்திச்சு என் மனசுல உள்ள லவ்வ சொல்லி அவ மனசை மாத்தி கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு பக்தி மாலையை போட்டு சுப்ரியா கழுத்துல நான் மறுபடியும் போட போற மணமலையை தடுக்கலான்னு பாக்குறியா? முடியாதுரி, முடியவே முடியாது. இப்ப பாரு, நீ எனக்கு போட்ட இந்த ட்ரெஸ் அவுத்து எறிஞ்சிட்டு இந்த ஜீன்ஸ் டி-ஷர்ட்டை நான் போட்டு போறேன். உன்னால என்னடி பண்ண முடியும்? இந்த காவி ட்ரெஸ் அடியா போய் லவ் பண்றது? இப்படி டி-ஷர்ட் ஜீனோட போனதான் லவ் சொல்ல முடியும். சுப்ரியா, நேரா உன்னை மீட் பண்ண வரேன். ஐ லவ் யூ சுப்ரியா. வரேன், உடனே உன்னை பார்க்க வரேன். சுப்ரியா, உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். நேரா உன்னை பார்க்க வரேன். என் லவ் உங்ககிட்ட சொல்றேன். என் லவ் நீ அக்செப்ட் பண்ணியே ஆகணும். சுப்ரியா, எதுக்கு வந்தீங்க? நீ இப்படிலாம் பேசுற? உங்களோட பழகின நாட்கள் நினைச்சு என் வாழ்க்கையை கடத்திடலான்னு இருந்தேன். என்ன கொஞ்சம் கோவப்படுறா? எல்லாம் போ சரியாயிடும். ஐயோ, இந்த ட்ரெஸ்ல போனா பிரச்சனை ஆச்சு. ஏ பூமிகா, உன்னை எப்படி ஏமாத்தின பாத்தியா? என்னையா மடக்குற? இப்ப யாரு ஜெயிச்சா? நீ ஏன் நானா? சுப்ரியாவை பார்த்து பேசிட்டேன். சுப்ரியாவுக்கு என் மேல கோவம் இருக்கலாம், ஆனா அந்த கோவத்தை கொஞ்சம் கொஞ்சமா தனிச்சு என் ஆசையை எனக்கு எப்படியாவது நிறைவேற்றிப்பேன். ஏ பூமிகா, நீ என் ட்ரெஸ்ஸை வேணா மாத்தலாம், ஆனா என் மனசை மாத்தவே முடியாது. ஐயோ மச்சான், இந்த உடையில உங்களை பாக்குறதுக்கு அப்படியே பக்தி பழமா இருக்கீங்க மச்சான். இந்த உடைய மாட்டினாலும் மாட்டினீங்க, எப்பவுமே அந்த முருகரை பத்தி தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். மச்சான், முக்கியமான விஷயம் மறந்துடாதீங்க. விரதம் இருக்கும்போது ஒரு நாளைக்கு காலையில சாயங்காலம்னு 2 வேளை குளிக்கணும். இப்ப நீங்க குளிச்சு தயாராகுங்க, நான் கடைக்கு போயிட்டு பூஜை பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? போங்க மச்சான், குளிங்க. மச்சான் மச்சான், இன்னொரு முக்கியமான விஷயம் மச்சான். அது என்னன்னா, இந்த மாதிரி விரதம் இருக்க காலத்துல இந்த கறி மீன் இந்த கவுச்சி எல்லாம் உங்க பக்கத்திலே வரக்கூடாது. அத பத்தி கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்க கூடாது. இதெல்லாம் மறந்துட்டு 48 நாள் ஒரு மண்டலம் பக்தியா விரதம் இருந்தோம்னா எந்த துஷ்ட சக்தியும் உங்களை அண்டவே அண்டாது, பக்கத்துல வரவே வராது.
நெருங்கவே நெருங்காது மச்சான். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்ப குளிச்சுட்டு இந்த துணியெல்லாம் அங்கேயே போட்டுருங்க. திரும்ப போட்டுக்கிறதுக்கு வேற ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன், அது மாத்திக்கங்க. சரி நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்க குளிங்க. ஏண்டி சுப்ரியாவை பார்த்தா துஷ்ட சக்தின்னு சொல்ற? நீ தாண்டி எனக்கு துஷ்ட சக்தி. உன்னை எப்படி விளக்குறேன்னு பாரு. ஏய், மாமா ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? நீ போ. ஆ? சரி, பேப்பர் தா, படிச்சு தரேன். நீ வேற பேப்பர் போய் வாங்கிக்கோ போ. சரியானவளா இருக்கா? என் அண்ணனை காப்பாத்தணும்னு வந்து கேட்டா நியாயம் தர்மமா பேசுனீங்க. இரு வரேன். அண்ணே. ஐயா சாரிம்மா, தெரியாம தப்பிட்டேன். அண்ணே, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ண்ணே. சொல்லுமா, சொல்லு தங்கச்சி. நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்கண்ணே. அர்ச்சனா மாதிரி நானும் படிச்சவ தான். இந்த தங்கச்சி அண்ணனுக்கு எதுவும் தப்பா சொல்லி கொடுக்க மாட்டா. அந்த நம்பிக்கை உங்களுக்கு என் மேல இருக்கா? என்ன தங்கச்சி இப்படி கேட்டுவிட்ட? உன் மேல எனக்கு எப்பவுமே நம்பிக்கை உண்டு. அப்ப நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேனே. சொல்லு. நீங்க முதல்ல அர்ச்சனா வேலைக்கு போறதை நிறுத்தணும்ண்ணே. ஆமாண்ணே, அவ வேலைக்கு போறது நிப்பாட்டணும். நீங்க சொல்றது அவ எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான்னு எனக்கு புரியுதுண்ணே. மத்தவங்க எதிரில உங்க மேல பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறானே. அப்படியா சொல்ற தங்கச்சி? ஆமாண்ணே, அவ மேற்கொண்டு உங்ககிட்ட நடிக்காம உங்க குழந்தைய நல்லபடியா பெத்து கொடுக்கணும். அதுதானே உங்களுக்கு முக்கியம். ஆமா, அதுக்காக தானே அவ உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டு இருக்கிறேன். அவ வீட்டுல இருக்கும்போது ஜாக்கிரதையா பாத்துக்கலானே, வெளியே இருக்கும்போது நீங்க எப்படி பாத்துக்க முடியும்? அது மட்டும் இல்லண்ணே, அவ கலெக்டர். கலெக்டர் வேலைன்னா என்ன சாதாரண வேலையானே? உயிருக்கு ஆபத்தான சம்பவங்கள் கூட ஏற்படும்னே. தோ நான் காமிக்கிறேன் பாருங்க, பேப்பர்ல கூட வந்திருக்கு. உத்தரப்பிரதேசத்துல கலெக்டர் பேச்சுவார்த்தைக்கு போன இடத்துல கல்லெடுத்து அடிச்சிருக்காங்கண்ணே. அண்ணே, அந்த கலெக்டர் உயிருக்கு ஆபத்தான நிலையில ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்காரானே. இந்த மாதிரி நம்ம அர்ச்சனாக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? ஆமா, அப்படி ஏதாவது நடந்து அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா உங்களால தாங்கிக்க முடியுமாண்ணே? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. அர்ச்சனா வயித்துல வளர்ற உங்க குழந்தை தானே என்ன முக்கியம் உங்களுக்கு? யோசிக்கிறான், நல்லா யோசிக்கட்டும். இவன் யோசிக்கிறத பார்த்தா அர்ச்சனா வேலைக்கு போக வேண்டாம் தான் சொல்லுவான். அவ போவேன்னு சொல்லுவா. 2 பேருக்கும் சண்டை வரும். பார்ப்போம் என்ன முடிவு எடுக்கிறான்னு. அண்ணே, இப்போ என்னென்ன யோசனைல இருக்கீங்க? நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இதுல என்னோட சுயநலமும் இருக்குண்ணே. உங்க பையனுக்கு என் பொண்ணு கொடுத்து உங்க பையனை என் மருமகன் ஆக்கலாங்கிற ஒரு அக்கறையில தானே சொல்றேன். தங்கச்சி நீ சொல்றது என்னை யோசிக்க வைக்குது. அர்ச்சனா வரட்டும், நான் பேசி பார்க்கறேன். அண்ணே தயங்காதீங்கண்ணே, இப்பவே கூப்பிட்டு சொல்லுங்கண்ணே. இந்த நியூஸை காமிச்சு கேளுங்க. அர்ச்சனா, அர்ச்சனா, அர்ச்சனா. என்ன மாமா? அது உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். இந்த உத்தரப்பிரதேசத்துல கலெக்டர் தாக்கியிருக்காங்க. இந்த செய்தியை நீ படிச்சியா? அது என்ன டிவிலேயே பார்த்துட்டேன். அதுக்கு இப்ப என்ன மாமா? இல்ல, அதே மாதிரி உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாய்க்க முடியாது. சரி மாமா, நான் இப்ப என்ன செய்யணும் மாமா? நீ வேலைக்கு பார்க்காம வீட்லயே இருக்கணும். நாமும் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறணும். இவ்வளவுதானே? என் மேல நீங்க இவ்ளோ பிரியம் காட்டும்போது எனக்கு வேலையா முக்கியம்? நான் இனிமே வேலைக்கு போல மாமா. எஸ். அர்ச்சனா, கொஞ்சம் வாமா இங்க. இப்ப வந்துருவா, இருங்க. அத்தை கூப்பிடுறாங்க.
அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. என்ன விஷயமா கூப்பிட்டீங்க அத்தை? அர்ச்சனா, இதோ நிக்கிறாங்களே, இவங்க கதையை கேட்டா ரொம்ப பரிதாபமா இருக்குமா. உன்னை தேடி உதவின்னு கேட்டு வந்திருக்காங்க. உன்னால ஆன உதவிய அவங்களுக்காக பண்ணி கொடுமா. உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ இவகிட்ட கேளுங்க. சரிங்கம்மா. சொல்லுங்க, யார் நீங்க? உங்களுக்கு என்ன உதவி வேணும்? அம்மா வணக்கம்மா. என் பேர் கிருஷ்ணமூர்த்திமா. என் அம்மா பேர் பொண்ணு தாயிமா. நீங்க சென்னைக்கு கலெக்டரா வந்ததுல இருந்து நிறைய ஏழைங்களுக்கு உதவி செய்யறதா நல்லது செய்யறதா கேள்விப்பட்டு இங்க வந்தோம்மா. நானும் என் குறைய தீர்ப்பீங்கன்ற நம்பிக்கையில இங்க வந்திருக்கேம்மா. என் குறைய தீர்த்து வைங்கம்மா. அழாதீங்க, விஷயத்த முதல்ல சொல்லுங்க. அம்மா, நானும் எங்க அம்மாவும் கட்டட வேலை செய்யறோம்மா. கட்டட வேலை செய்யும் போது எங்க அம்மாக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சுமா.